அப்போ வாழ்த்துக்கள் பட்டான்னு சுற்ற வேண்டியது. வேலூர் புரட்சி 792 திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் திண்டுக்கல் பகுதிகள்லாம் வந்து பிரிட்டிஷ் கைக்கு போயிடும். 99 ஆங்கிலேய மைசூர் போர் கோயம்புத்தூர் பகுதியெல்லாம் கொடுத்துருவாங்க. 98 தஞ்சாவூர் அரசர் விட்டு கொடுத்து கப்பம் கட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டார். அதாவது இந்த பகுதியெல்லாம் பிரிட்டிஷ் கைக்கு போயிருது. ஆற்காடு நவாப், வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி எல்லா பகுதியும் வந்து பிரிட்டிஷ்ட ஒப்படைச்சிடறாரு. பாளையக்காரர் முறையை டோட்டலா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. திப்புவின் மகன்கள் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் வைக்கப்பட்டனர். திப்பு இறந்துருவாரு, கொன்னுருவாங்க. கொன்னுட்டு குடும்பத்தை தூக்கிட்டு போய் வேலூர் கோட்டையில சிறை வச்சிடறாங்க. அதற்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகள் எல்லாம் பிரிட்டிஷ் கைக்கு போயிடுது. ஒன்னு நேரடியா பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்கு, இல்ல அங்க உள்ள நபர்கள் மன்னர் வந்து கப்பம் கட்டும் நிலைக்கு தள்ளப்படுறாரு. 92ல சேலம் திண்டுக்கல், 99ல மைசூர் போர்ல கோயம்புத்தூர், 98ல தஞ்சாவூர் அரசர் வந்து கப்பம் கட்டும் நிலைக்கு போறாரு. அரசரா இருக்காரு, ஆனா கப்பம் கட்டிட்டு இருப்பாரு. 801 ஒப்பந்தத்தின்படி ஆற்காடு நவாப் அவர் கண்ட்ரோல்ல இருந்த எல்லா பகுதியும் பாளையக்காரர்கள் முறையில ரத்து பண்ணி ஃபுல்லா பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு வந்துருது. திப்புவின் குடும்பமும் வேலூர் கோட்டைக்கு வந்துருச்சு. புரட்சி ஏற்பட காரணம் பாருங்க, தலைமை தளபதி சர் ஜான் கிராடக். இப்ப அந்த பேரு சொல்லி இருந்தா ஒருத்தர் வந்து புதிய கொள்கைகளை கொண்டு வராரு, அதான் அந்த மீசை வைக்க கூடாது, மத குறியீடு போடக்கூடாதுன்னு அந்த ரூல்ஸை கொண்டு வர தலைமை தளபதி யாரு அப்படின்னா சர் ஜான் கிராடக். அடுத்து வீரர்கள் ஜாதி அடையாளங்களையோ காதணிகளையோ அணியக்கூடாது, தாடியை சவரம் செய்யவும் மீசையை ஒரே பாணியில் வைக்கவும் வேண்டும். அப்படி ஒரு விதத்துல பார்க்கும்போது நல்ல விஷயமா கூட இருக்கலாம், ஆனா அதையெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதான் பிரச்சனை. நல்லது சொல்றதா இருந்தாலும் எங்க ஊருக்காரன் சொல்லட்டும், நீ வந்து எனக்கு நல்லது சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் இருக்கும்ல. இவனே வேற ஊருக்கார பையன் இங்க வந்து நம்மளை ஏற்கனவே எல்லாத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான், போராட்டம் பண்ண வீராதி வீரர்கள் எல்லாத்தையும் கொன்னுட்டான். அது கொன்னதுன்னா சாதாரணமா கொள்ளல, கட்டபொம்மனும் சரி இல்ல மற்ற மருதநாயகமும் சரி பொது வெளியில வச்சு புளிய மரத்துல தூக்கில போட்டுருவோம். அப்பதான் அடுத்து வந்து வேற யாருக்கும் வந்து பயம் வரும், நம்மளை எதிர்த்து சண்டைக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லி பெரிய சேட்டை பண்ணி வச்சிருக்கா. சும்மாவே அவன் மேல ஏகப்பட்ட கோபமா இருக்க மாதிரி இருக்கும் பிரிட்டிஷ்காரர். இவன் வந்து நீ தாடி சேவ் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, நான் உனக்கு நல்லது சொல்றேன் அப்படின்னா நல்லதா இருந்தாலும் நீ சொல்லாத அப்படின்னு ஒரு பெரும் கோபம் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு மன வருத்தம் தான். அடுத்ததுல தாடியை சவரம் செய்யறது இது ஓகே. தலைப்பாகையில் வைக்கப்படும் விலங்கு தோலால் ஆன லட்சினை, ஒரு சிம்பிள் ஒண்ணு வைக்கிறாங்க. இப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள், அதான் பெரிய சாதனையாளர்கள் ஆயிட்டாங்கல்ல, எல்லாத்தையும் கொண்டுட்டானுங்க, இங்க இருந்து வரி எல்லாம் இது பண்ணிட்டாங்க, பக்கோடா மரத்தை உழுக்குறானுங்க, நிறைய பணம் வருது. இப்போ அப்படியே ஒரு பிராண்டா எஸ்டாப்ளிஷ் ஆகணும்ல, அந்த லட்சணை எல்லாம் டிசைன் பண்றாங்க. அப்ப புரட்சி வருது. தேதி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். 1806 ஜூலை 10 எந்தெந்த ரெஜிமெண்ட் வந்து புரட்சியில ஈடுபட்டாங்கன்னு கேட்பாங்க. செக்ஷன் எல்லாம் பிரிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதுல யார் யாரெல்லாம் புரட்சியில் ஈடுபடுற 1 மற்றும் 3வது படைப்பிரிவு புரட்சியில் இறங்கின. கர்னல் பான்கோட் முதலில் பலி. முதல்ல செத்தது யாருன்ட்டு இங்க பாருங்க, அந்த தொப்பியை டிசைன் பண்ண பேருங்க நம்ம கொடுக்கல, சாட்ல போட்டு விடுங்க, இல்லைன்னா நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணுவோம்ல, அப்ப வந்து பதில் சொல்றோம். தொப்பிக்கு பேரு அந்த டிசைன் பண்ண ஒரு பேரு தான், அதை வச்சு சொல்லணும். கர்னல் பான்கோட் தான் முதல்ல பலி. 23வது படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீகாரஸ் கொல்லப்பட்டார். அப்ப பான்கோட் இவர் போய் முதல்ல வந்து உங்க பேர் என்ன பான்கோட் அப்படிங்கிற, அப்ப வாழ்த்துக்கள் பட்டான்னு சுற்ற வேண்டியது. அடுத்து 23வது படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீகாரஸ் தேடி போறாங்க. 23rd இவங்க தான் அதிகமா சேட்டை பண்ணிருப்பாங்களா இருக்கும் ஏதாவது, அதனால வந்து முதல்ல இவங்களை பிடிச்சு கொண்டுறாங்க. அப்ப முதல் 2 பேர் யாரு, கர்னல் மீகாரஸ் அப்புறம் கர்னல் பான்கோட். இதுல ஒரு விஷயம் நல்லா பாருங்க,